2026 எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு 10 சீட்டாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு பாஜக 26 தேர்தலை மையமாக வச்சு பல பொய் பிரச்சாரங்களை தமிழ்நாட்டில் உருவாக்க முடிவு பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இந்த பொய் பிரச்சாரம் பல தடவை பல பேரால சொல்லப்பட்டு அதுக்கு நேரடியா பதிலும் கொடுக்கப்பட்டு துவைச்சு காய போட்டு தூக்கி எறிஞ்சாச்சு. ஆனா திரும்பவும் நேரடியா பாஜகவினுடைய மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களே நேத்து அதே பொய்ய திரும்பவும் பேசியிருக்கிறார். ஐயோ, இனிமேல் தமிழ்நாட்டை ஒண்ணுமே பண்ண முடியாது, தமிழ்நாடு அவ்வளவுதான் அகல பாதாளத்துல போய் விழுந்துருச்சு, இனி பாஜக வந்தா மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இப்ப இருக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசுங்கிறாங்க, திமுக அரசுங்கிறாங்க, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை பாழாக்கிட்டாங்க, எங்கள்கிட்ட எல்லா ஆதாரங்களுமே இருக்கு, இந்த அரசை அப்புறப்படுத்திட்டு நாங்க வந்தா தான், பாஜக ஆட்சிக்கு வந்தா தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில டேட்டாஸ் ஒரு சில இன்ஃபர்மேஷன் எடுத்து சொல்லி இருக்கிறார். அது எல்லாம் எப்படி மிகப்பெரிய கடந்தெடுத்த பொய் அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்களை நம்ம எடுத்து முன் வச்சிருக்கிறோம். ஏன் எதுக்காக அமித்ஷா இதே பொய்யை திரும்ப திரும்ப பேசுறார்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன? நாம கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா எப்படி அமித்ஷாவினுடைய கருத்தை பொய்யாக்குகிறது? அவ்வளவுதான், தமிழ்நாடே போச்சு, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமே நாசமாயிடுச்சு, இங்க பயங்கரமா கடன் அதிகமாயிருச்சு, இனிமேல் தமிழ்நாடு தப்பிக்கிறதே கஷ்டம், கடன் சுமையில தத்தளிக்குது அப்படின்னு பாஜகவை சார்ந்த ஒவ்வொருத்தராக கடந்த 2-3 ஆண்டுகளாக ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இடையில பாத்தீங்கன்னா காங்கிரஸினுடைய பிரவீன் சக்கரவர்த்தி பரப்புனாரு. நேத்தைக்கு அமித்ஷா தமிழ்நாடு முடிஞ்சிருச்சு, கடன்ல அதிகமாயிருச்சு, 9 லட்சம் கோடி தாண்டிடுச்சு அப்படின்லாம் பேசியிருக்காரு. அடிப்படையில பினான்ஸ் தெரிஞ்ச யாருமே இதை பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய கடன் இன்னைக்கு 9 லட்சம் கோடி, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எக்ஸாக்டா சொன்னா 9,29,959 கோடி ரூபாய். ஸோ ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது வெறும் கடன் சுமையை மையமாக வைத்து மட்டும்தான் எடை போட முடியுமா அப்படின்னா அது கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குல்ல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதில் குறிப்பாக ஃபினான்ஸ் கமிஷன் இந்தந்த மாநிலங்கள் இவ்வளவுதான் கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை வச்சிருக்கிறாங்க. ஸ்டாண்டர்டா இத்தனை பர்சன்டேஜுக்கு மேல நீங்க கடன் வாங்க கூடாது, கடன் வாங்கினா உங்க மாநில திவாலாயிரு அப்படின்னு சொல்லி இந்த மோடி அரசாங்கம் ஒரு விஷயத்தை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கடன் லிமிட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லிமிட்டை தமிழ்நாடு தாண்டினதே கிடையாது. ஆனா அந்த லிமிட்டை ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கடன் தாண்டி போயிருச்சு. யாரு? மோடி அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் இருக்கு பாத்தீங்களா, கடந்த 10 வருஷமா 55 லட்சம் கோடியில இருந்து இந்தியாவினுடைய கடன் இன்னைக்கு 181 லட்சம் கோடியை தாண்டி போயிருச்சு. கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடியை நெருங்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 200% அதிகமாக இந்தியாவினுடைய கடன் மேல போய்கிட்டே இருக்கு. இந்த பிளானிங் கமிஷன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பெஞ்ச் மார்க் கொடுக்குறாங்கல்ல, ஒரு லிமிட் பிக்ஸ் பண்றாங்கல்ல, இதை தாண்டி கடன் வாங்கிடக்கூடாது அப்படின்னு. அதை தாண்டி அதிகமான கடனை யார் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த மோடி அரசாங்கம், மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், அவங்க தான் வாங்கிட்டு இருக்காங்களே தவிர தமிழ்நாடு வாங்கல. இதை எப்படி நம்ம இவ்வளவு ஆணித்தரமா சொல்றோம்னா, நீங்க உலக நாடுகள் எடுத்துங்க, அமெரிக்காவினுடைய மொத்த கடன் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 3163 லட்சம் கோடி, 3000 லட்சம் கோடி. அதே மாதிரி சைனாவினுடைய கடன் 1553 லட்சம் கோடி, அதாவது 1500 லட்சம் கோடி. இது இல்லாம ஜப்பான், யூகே, பிரான்ஸ், இத்தாலி, இந்த நாடுகளுடைய கடன் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஜப்பானுக்கு பாத்தீங்க அப்படின்னா 750 லட்சம் கோடி. அடுத்தது இந்த யூகே, பிரான்ஸ், இத்தாலி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 300 லட்சம் கோடி தாண்டிடுச்சு. நான் என்ன கேட்கிறேன், அமெரிக்கா தான் உலகத்துல மிகப்பெரிய பணக்கார நாடு, சைனா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார நாடு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய கடன் 3000 லட்சம் கோடியா இருக்கு, சைனாவுடைய கடன் 1500 லட்சம் கோடியா இருக்கு. இவ்வளவு கடன் வாங்கினதுனால இந்த நாடுகள்ல ஏழை நாடுகளா அப்படின்னா கிடையாது. அந்தந்த நாடு, அந்தந்த பொருளாதாரம், அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி கடனை வாங்குவாங்க. இப்போ 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் 20,000 ரூபாய் கடன் வாங்கினா அது பெரிய விஷயமே கிடையாது. 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் 10,000 ரூபாய் கடன் வாங்கினா அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கா, பாருங்க இவங்க 20,000 கடன் வாங்கியிருக்கிறாங்க, ஆனா இவங்க வெறும் 10,000 தான் கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு இந்த நம்பர்ஸை காமிச்சு ஏமாத்து வேலையை ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி செஞ்சாரு, அண்ணாமலை செஞ்சிருக்கிறாரு, இப்ப அமித்ஷாவும் அதையே செய்யறாரு. தமிழ்நாட்டினுடைய கடன் 9 லட்சம் கோடியா மாறிடுச்சு, மற்ற மாநிலம் இப்படி எல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை வேற சொல்லியிருக்கிறாரு. இதுல குறிப்பா இந்த வருஷம் பட்ஜெட் போட்டாங்க இல்லையா தமிழ்நாடு அரசு 2025-26ல, இந்த பட்ஜெட்ல பிஸ்கல் டெபிசிட்னா வேற ஒன்றும் கிடையாது, வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு. வரவு எவ்வளவு அப்படின்னா 3,32,230 கோடி ரூபாய், செலவு எவ்வளவுனா 4,39,293 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1,06,963 கோடி ரூபாய் துண்டு விழுந்துருச்சு பிஸ்கல் டெபிசிட். சரி, இவ்வளவு பெரிய பிஸ்கல் டெபிசிட் விழுந்திருக்கு ஒரு பட்ஜெட்லயே, இந்த பிஸ்கல் டெபிசிட் விழலாமா? ஒரு மாநிலம் தன்னுடைய வரவை விட செலவை அதிகமா செய்யலாமான்னா செய்யலாம், ஆனா அது ஒரு லிமிட்டுக்குள்ளதான் செய்ய முடியும். அந்த லிமிட் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தி இருக்கு இல்லையா, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதுல 3.5% தாண்டக்கூடாது. சரி, இப்ப இந்த 1 லட்சம் கோடி இருக்கு பாத்தீங்களா, இந்த வருஷம் விழுந்த துண்டு, இது இந்த 3.5% தாண்டிருச்சா அப்படின்னா தாண்டல.
3% தான். இந்த 1,06,963 கோடி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அந்த ஆண்டு உள்நாட்டு உற்பத்தியில் வெறும் 3% தான். இது 3.5% மேல போனாதான் பிரச்சனை. 3% மேல போனா பிரச்சனை கிடையாது அப்படின்னு நாம சொல்லல. இதே ஒன்றிய அரசாங்கம், இதே அமித்ஷா அரசாங்கம், இதே மோடி அரசாங்கம் இவங்களுடைய பினான்ஸ் கமிஷனே சொல்லியிருக்கு. அப்ப நம்மளுடைய பட்ஜெட் இந்த ஆண்டு கரெக்டா தான் இருக்கு. சரி, இந்த பட்ஜெட் இப்ப விட்டுருவோம். ஒட்டுமொத்த கடன் 9,29,000 லட்சம் கோடின்னு சொல்றாங்கல்ல, கிட்டத்தட்ட 9,4 லட்சம் கோடி கடன் சொல்றாங்கல்ல, இதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா அப்படின்னா இருக்கு. இதுக்கும் பினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தி இருக்கு பாத்தீங்களா, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இதுல கிட்டத்தட்ட 28.7% தாண்டக்கூடாது அப்படின்னு பினான்ஸ் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 28.7% தாண்டினா தான் அலாமிங், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், ஸ்டேட் திவாலாக போகுது, மாநிலம் திவாலாக போகுது அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த 9,29,000 லட்சம் கோடி சொல்றோம் இல்லையா, இந்த 9,4 லட்சம் கோடி இது இந்த 28% தாண்டிடுச்சா இல்லையா நமக்கு தெரியணுமா இல்லையா? தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியில் இதை கால்குலேட் பண்ணும்போது இது வெறும் 26.7%. அப்ப இந்தியால இப்படி கடன் வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டேட்டுகள்ல தமிழ்நாடு தான் உள்நாட்டு உற்பத்தியில குறைவா கடன் வாங்கி இருக்குது. நமக்கு முன்னாடி அலாமிங் ரேட்ல கிட்டத்தட்ட 17 மாநிலங்கள் இருக்கு. 18வது மாநிலம் தான் நம்ம மாநிலம். நமக்கு முன்னாடி 17 மாநிலங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அவங்களுடைய வரவை விட அதிகமா கடன் வாங்குறாங்க. அதே மாதிரி ஒன்றிய அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 28.7% இருக்கு பாத்தீங்களா, இதையும் தாண்டி கடன் வாங்குறாங்க. ஆனா நாம அப்படி கடன் வாங்கல. தமிழ்நாடு அரசு அப்படி கடன் வாங்கல. அவங்க பிஸ்கல் டெபிசிட்டா இருந்தாலும் சரி, டோட்டல் டெப்டா இருந்தாலும் சரி, இதுல எல்லாத்துலயுமே இந்த மோடி அரசாங்கம் பிக்ஸ் பண்ண அந்த லிமிட்டை தாண்டி போகாம பொருளாதாரத்தை பர்ஃபெக்டா காப்பாத்துறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாடு அரசு அவங்க ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. அதுக்கு பேரு தமிழ்நாடு டெப்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா, அடுத்தடுத்த காலங்களில் இப்ப இருக்கக்கூடிய 26.7% கடனை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து 27வது ஆண்டு, அதாவது 2027வது வருடத்துக்குள் 24% குறைச்சிருவோம். எக்ஸாக்டா சொன்னா 24.85% நாங்க குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த அரசு ஒரு திட்டம் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ இது ரொம்ப 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 ஆரோக்கியமான விஷயம். இது மொத்த கடன்ல மட்டும் இது மாதிரியான சஸ்டைனபிலிட்டி அவங்க மெயின்டைன் பண்ணல. சரி, இதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா தமிழ்நாடு அரசு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா? சொல்றாங்கப்பா, செய்யணும்பா, செஞ்சாதான்ப்பா நம்ப முடியும். இவங்க இன்னும் 3 வருஷம் கழிச்சு இந்த தமிழ்நாட்டினுடைய கடனை 2% குறைச்சிருவேன்னு சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. நான் சொன்ன பாத்தீங்களா, பட்ஜெட்ல கடன் விழுகுது, துண்டு விழுகுது அப்படின்னு. அது 2020ல கிட்டத்தட்ட 4.91% இருந்துச்சு. எப்போ? எடப்பாடி ஆட்சி காலத்துல. அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த கடன் 4.91, அதாவது 5%ல இருந்து 3.5 குறையுது. பிற்பாடு 3.4 குறையுது. 2023ல 3.2, 2024ல 3.26, 2025ல 3. சோ அப்ப கடந்த 5 வருஷத்துல பட்ஜெட் போடும்போது ஏற்படக்கூடிய இந்த துண்டு விழுகிற சமாச்சாரம் இருக்கு பாத்தீங்களா, பிஸ்கல் டெபிசிட், அதை குறைச்சு காமிச்சிருக்காங்க. சோ அப்ப இதை குறைச்சு காமிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரசு நிர்வாகம் இன்னும் 3 ஆண்டுகள் கழிச்சு 26.7% இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடனை 24.8% குறைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. இதுல அடிஷனலா பர்சனலா நான் இன்னொரு தகவலை சொல்ல விரும்புறேன். கடந்த 5 வருஷத்துல மட்டும் தமிழ்நாடு அரசு இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 8.5 லட்சம் கோடிய கடனா, 8.5 லட்சம் கோடிய வரியா இந்த பாஜக அரசு கிட்ட கொடுத்திருக்கு. இந்த பாஜக அரசு திருப்பி நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கு தெரியுங்களா? மொத்தமா வெறும் 3.5 லட்சம் கோடி. பேலன்ஸ் 5 லட்சம் கோடிய அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்களா வளர்ந்த மாநிலம், நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய வரி வருது, அதை நாங்க எடுத்து வேற வேற மாநிலத்துக்கு செலவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடந்த 20 வருஷமா அப்படிதான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி ரூபாய் நம்மளுடைய பணத்தை யாருக்கு கொடுக்குறாங்க? வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க. பீகார், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ராஜஸ்தான், இது மாதிரியான மாநிலத்துக்கு செலவு பண்றாங்க. மத்திய பிரதேசத்துக்கு செலவு பண்றாங்க. மத்திய பிரதேசத்துல கடந்த 20 வருஷமா பாஜக ஆட்சி அதிகாரத்துல இருக்கு. உமா பாரதி ஆரம்பிச்சு இன்னைக்கு மோகன் யாதவ் வரைக்கும். இடையில ஒரே 1 வருஷம் மட்டும்தான் கமல்நாத் காங்கிரஸ்ல இருந்து ஆட்சிக்கு வந்துட்டு திரும்பி போயிட்டாரு. அப்ப 20 வருஷமா இந்த பாஜக அரசாங்கம், இந்த அமித்ஷாவினுடைய அரசாங்கம், இந்த மோடியினுடைய அரசாங்கம் மத்திய பிரதேசத்தை ஆள்றீங்களே, நீங்க உங்களுடைய பட்ஜெட் என்ன? மத்திய பிரதேசத்துல கடந்த 5 வருஷத்துல மத்திய பிரதேசம் எவ்வளவு பணம் கொடுத்திருக்கு? கடந்த 5 வருஷத்துல மத்திய பிரதேசம் வெறும் 2.17 லட்சம் கோடிய வரியாக மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கு. வெறும் 2 லட்சம் கோடி தான் வரியா கொடுத்திருக்கு. ஆனா தமிழ்நாடு இந்த 5 வருஷத்துல எவ்வளவு கொடுத்திருக்கு? 8 லட்சம் கோடிய வரியா கொடுத்திருக்கு. சரி, தமிழ்நாட்டுக்கு நீங்க எவ்வளவு திருப்பி கொடுத்தீங்க?
வெறும் 3 லட்சம் கோடி தான் கொடுத்தீங்க. எங்களோட 5 லட்சம் கோடி நீங்க ஆட்டையை போட்டு போயிட்டீங்க. ஆனா மத்திய பிரதேசத்துக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, அவங்க 2 லட்சம் கோடி கொடுத்தாலும் நீங்க 5.5 லட்சம் கோடிய நீங்க அவங்களுக்கு வந்து ரெவன்யூவா கொடுத்துருக்கீங்க. டாக்ஸா திருப்பி கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட 3.39 லட்சம் கோடி, 3.5 லட்சம் கோடி பணத்தை வேற மாநிலத்திட்ட இருந்து தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரான்னு இந்த மாநிலத்திட்ட இருந்து பணத்தை வசூல் பண்ணி மத்திய பிரதேச செலவு பண்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? 5 வருஷம் நாங்க ஆண்டா போதும், 10 வருஷம் ஆண்டா போதும், அப்படியே நாங்க இந்த சொர்க்க பூமி ஆக்கிடுவோம், ராமராஜ்யம் கொண்டு வந்துடும்லாம் நீங்க சொல்றீங்கல்ல. மத்திய பிரதேசம் நீங்க 20 வருஷமா ஆண்டுட்டு இருக்கீங்க. ஆனா அங்க ஏன் இவ்வளவு கடன் இருக்கு? அங்க ஏன் இவ்வளவு வருமானம் குறைவா இருக்கு? அந்த மாநிலத்துக்கு மட்டும் எதுக்கு தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்திலிருந்து காசை வாங்கி நீங்க செலவு பண்றீங்க? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி நீங்க திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க கடனை கட்டிட்டு போயிடுறோம். எங்களுடைய மொத்த கடனே 9.25 லட்சம் கோடி தான். ஆனா நீங்க ஒவ்வொரு வருஷம் எங்கள்ட்ட இருந்து 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா புடிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. எங்கள்ட்ட வாங்குற காசை மொத்தத்தை நீங்க எங்கள்ட்ட கொடுங்க. நாங்க 3 வருஷம் 4 வருஷத்துல கடன் அடைச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா அதிக முதலீடு போடுவோம். அதிக முதலீடு போட்ட அதிக வருமானம் வரும். அதிக வருமானம் வந்து அதிக வரி வரும். வரி முழுக்க எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு இந்த கடனை அட்லீஸ்ட் 5 வருஷத்துல மொத்தமா அடைச்சு விட்டுட்டு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பிசிக்கல் டெபிசிட் கூட எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? முழுக்க எங்களுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு போய் மற்ற மாநிலத்துக்கு செலவு பண்றீங்க. ஆனா இங்க வந்து இந்த மாநில வறுமையில் இருக்கு, இந்த மாநிலத்துல பினான்சியல் கண்டிஷன் சரியில்லை, இந்த மாநிலத்துல கடன் அதிகமாயிருச்சு, இந்த மாநிலத்துல திட்டங்கள் சரியா செய்யல அப்படின்னு பிரச்சாரம் பண்றீங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம்.